ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. அண்ட் இப்போதான் நம்ம இறங்கிட்டு கொஞ்சம் பிளான் சேஞ்ச். அண்ட் இப்போ பிரபாகரன் வாழ்ந்த வீட்டு ஃபர்ஸ்ட் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே இப்போ அவரோட வீடு எதுவும் இல்லை, லேண்ட் மட்டும் சின்னதாக உண்டு. ஸோ அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதை நம்ம போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸோ போகிற வழியில் அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஸோ அப்படியே வாங்க, நீங்களும் ஜேர்னியில் கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வந்த கப்பல் அங்கலம். ஓகே தம்பி, இது ஃபர்ஸ்ட் தொண்டுமன்னார் ஆறு. சூப்பரா இருக்குதா? அங்க ஒரு கோயில் இருக்கு. இது தொண்டுமன்னார் ஆறு. சூப்பரா இருக்குங்க, கலர்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது கோயிலுக்கு போற வழி. ஸோ நம்ம இப்போ தலைமன்னார் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க ஓகே, எம்ஜிஆர் ஸ்டாச்சு இருக்கு. அண்ட் இங்க உள்ளாடி போறோம். ஸோ இப்போ நம்ம பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வீடு, அவரோட சொந்த வீடை தான் பார்க்க போறோம். இது ஏரியா ரொம்ப குட்டி. இதுதான் அவரோட சொந்த லேண்டு. இதுல இப்போ இறங்கலாமா? இது பாத்தீங்கன்னா ஒரே மதில் மட்டும்தான் இருக்கு, 2 போஸ்டர். அப்புறமா இதுதான் அவரோட லேண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் vlog. நீங்க ஏரியாவில் நம்ம பார்க்கும்போது அப்படியே தமிழ் ஏரியா மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தமிழ்ல தான் போட்டிருக்காங்க. இது ஏதோ வச்சிருக்காங்க. இங்க நிறைய வீடுங்க. இங்க மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் தான். எல்லா இடத்துலையுமே தமிழ் பார்க்கலாம். ஏர்போர்ட்ல கூட எல்லாமே தமிழ் தான். இந்த சில வார்த்தைகள்லாம் அப்படியே பியூர் தமிழ்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரோட் மார்க்கிங்ஸும் வித்தியாசமா இருக்கும். அதுவும் வரும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போகலாம். அண்ட் இங்க நான் இன்னொன்று நோட் பண்ணேன். இங்க இப்போ ஏதோ யாரோ இறந்துட்டாங்க, இறந்த வீடு போகுது. பார்த்துருப்பீங்க சைடில். ஸோ யாரோ இறந்துட்டாங்க, அதை கொண்டு போகிறாங்க. நம்ம எல்லாம் பெரிய வேன் மாதிரி வச்சு கொண்டு போவாங்க. அது காருக்கு பின்னாடி பேக் சைடில் வச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா வண்டியிலையுமே ஃப்ரண்ட்ல ஒயிட் போர்டு, பேக் சைடில் எல்லோ போர்டு இருக்கும். ஸோ நம்ம எல்லோ போர்டு இருந்தோன்னா, பைக்கில் எல்லோ போர்டு இருந்தது. நானும் ஆச்சரியமா பார்த்தேன், பைக்கில் எல்லோ போர்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அப்புறம் தான் சொன்னாங்க, இங்கே எல்லா வண்டியிலையுமே ஃப்ரண்ட்ல ஒயிட் போர்டு, அப்புறமா பேக் சைடில் எல்லோ போர்டு இருக்கும் அப்படின்றது. ஸோ நிறைய புதுசாக இருக்கு. நான் காமிக்கிறேன். ஏதாவது பைக் வரும்போது பேக் சைடில் காமிக்கிறேன். எல்லோ போட்டிருக்கும், ஃப்ரண்ட்ல ஒயிட் இருக்கும். ஸோ எல்லாம் நம்பர்லாம் இருக்கும். சரி, வேணாம் வருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த இடம்
இதுலயே வந்துடு. ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல தான் புத்தர் வந்து இந்தியாவிலேருந்து இங்க வந்து இறங்குனதா சொல்றாங்க. ஸோ இதான் அவரோட போட் மாடல்னு நினைக்கிறேன். மாடல் ரெப்ளிகா செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு புத்தர் சிலையுமே இருக்கு. நம்ம ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிம் வாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த மொபிட்டல், இந்த சிம் தான் மொபிட்டல் 5G. ஸோ இதுதான் பெஸ்ட் பேக்குன்னாங்க. ஸோ நான் வந்து இதில் தான் இப்போது 2 சிம் எடுக்கிறேன். பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். முடிச்சுட்டு நம்ம வந்து வாங்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்னா வந்து சிட்டிக்குள்ளே வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ சும்மா ஒரு ஸ்ட்ரீட் வாக் அண்ட் பக்கத்தில் வந்து ஃபோர்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி வந்து கொழும்பு போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் சிம் வாங்கியாச்சு, ஆனால் ஆக்டிவேட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மைக் வர மாட்டல, எப்படி வாய்ஸ் கேட்கும்னு தெரில. ஸோ இப்போ ஃபோர்ட் போயிட்டு உங்களுக்கு அங்கே எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஜஃப்னால என் தொப்பியே பறந்துருங்க, அவ்வளோ காற்று. அங்கே வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மேலே வந்து அப்பா மேலே பாருங்க, தெரியுதா? நம்ம வந்து குட்டி பையன் வந்து பட்டம் ஓடுறான், நம்ம அவன் கூட வந்து வரலாம். தெரியுதா? இதுதான் சரிங்களா, மேலே ஃபுல்லாக கைட்டு தான். செம்மையாக இருக்குங்க, வேற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தொப்பி பறந்துருங்களே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து பெரிய கடல் இல்லை, சின்னதாக அந்த சைடு அந்த லேண்டெல்லாம் இருக்குது, அதில் எதாவது பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு ஃபோர்ட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன், ஏன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அழகான கடலுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஃபோர்ட் பார்த்தீங்களா? நான் வேற மைக்கு மாட்டாமல் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்படியே போவோம் வாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டீ வாங்கியாச்சு. அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து சில விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணேன். கார் வந்து நம்ம ஒரு கார் மாதிரி நிறைய பார்க்க முடியல. இங்கே வந்து வித்தியாசமான கார்லாம் பார்க்கலாம். அப்புறமா சைக்கிள்லாம் நிறைய பேர் ஓட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரெட்டோட சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் வித்தியாசமானதான்னு கேட்டால் இல்லை, சும்மா உங்களுக்கு சொல்கிறேன் நான் நோட்டீஸ் பண்ணது. அப்புறமா ஜஃப்னா சிட்டி அந்த சி பக்கத்தில் ஒரு லைனில் நடந்து வந்தோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து ப்ரெட்டு வாங்கிட்டு 7 o'clock பஸ்ஸு. ஸோ பஸ்ஸுக்கு ரெடி ஆகணும், பஸ்ஸை பிடிச்சாகணும். ஏன்னா இப்போவே 6:25 ஆகிடுச்சு. ஸோ சேலஞ்சிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பஸ்ஸில் ஏறிட்டு அப்புறமா பார்க்கலாம், சந்திக்கலாம்.
ஹலோ கைஸ், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்ததே இல்லை. இப்போ வந்து நம்ம ஜஃப்னாலேருந்து கொழும்புக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பஸ்ஸு ஃப்ரெண்டில் பாருங்களேன், ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ டிவி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 டிவி இருக்குங்க. அப்புறம் ரூஃபை பாருங்கள், எவ்வளோ லைன் இந்த ரோல்ஸ் ரைஸில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரூஃப் கொடுத்துருக்காங்க. லைட் எல்லாமே, சீட் பாருங்கள், குஷன்லாம் வச்சு ஒரு பில்லோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேபிள் இருக்குது, செம்ம நீட் அண்ட் க்ளீனுங்க. எல்லாமே செம்ம நீட் அண்ட் க்ளீன். அண்ட் வாட்டர் பாட்டில் இன்னும் தரல. ஸோ கால் வைக்கிறதுக்கு இது அண்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம், நியூஸ் பேப்பர் தான் வச்சுக்கலாம். அப்புறமா ஏசி வென்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. லைட்டு எல்லாம் செம பக்கா க்ளீன். வெளியிலையுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்டில் பாருங்கள், ஸோ எவ்வளோ சீட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்களேன். நான் வெளியில் காமிச்சு தரேன் ஸ்டாப்பிங் போடும்போது. சும்மா அல்ட்ரா லக்ஸுரியான இதுங்க. ஸோ கர்டன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் எல்லாமே. எப்படி எடுத்து எல்லாம் வெளியே எடுத்துக்கலாம், நமக்கு வேணாம். நமக்கு வந்து எப்போவுமே எவ்வளோ பெரிய விண்டோ பாருங்கள், விண்டோவிலையாக நம்மளுக்கு பார்த்துட்டே போகிறதாங்க நமக்கு பிடிக்கும். ஸோ அங்கேயே பாருங்கள் ஒரு டிவி இருக்குது, இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு டிவி இருக்குது. அப்படி எல்லா இடத்துலையும் டிவி இருக்குது. இந்த சீட்டை பாருங்களேன், சைடில் இந்த சீட்டை பாருங்களேன், ஒரு சீட்டு எவ்வளோ கிராண்டாக இருக்குது, லக்ஸுரியாக இருக்குது. இதோட ப்ரைஸு சொல்லுவாங்க 3000 ருபீஸுங்க. நம்ம இந்தியன் இல்லைங்க, ஸ்ரீலங்கன் ருபீஸில், நம்ம இந்தியன் கரன்சியில் ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான். 1000 ருபீஸுக்கு நம்ம நாகர்கோவிலில் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் கொழும்பு ரீச் பண்ணிட்டு பார்க்கலாம், இல்லை இடையில ஸ்டாப்பிங் போடுவாங்க, அங்கே பார்க்கலாம். பை. பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபேமஸ் ஸ்ப்ரைட் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக வாட்டர் மாதிரி நம்ம இந்தியாவில் கிடைக்காது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 7up இதே இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை கலர் பாட்டில் வரும், இதில் வெள்ளை கலர் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு சாண்ட்விச். அப்புறம் இப்போ வந்து பஸ் உள்ள போயிட்டு அப்படியே ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு எழும்பினோன்னா கொழும்பு வந்துடும். நாங்கள் போய்ட்டு சின்ன தூக்கத்தை போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொழும்பு சுற்றுவோம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன், இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொழும்புல மீட் பண்ணலாம். பை.